My sincere thanks to Reverend Sister Principal, Sister Mary Sheila, Reverend Sister Correspondent, Sister Leona Amali, and all the both circle sisters, guest of honor, Sir Amalan, Sir, and all other beloved guests gathered here. Thank you so much for this great opportunity. ஸோ இப்போ மழை வரப்போதான்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக என்னோட ஸ்பீச்சை முடிச்சிடுறேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக சென்னையிலேருந்து வந்திருக்கேன்ல, ஸோ அதனால கண்டிப்பாக பேசணும். First, I would like to address to my students because I was a former teacher. I worked as a teacher for several years, so I have my heartfelt desire and intense love towards children. அதாவது பசங்க வந்து நல்லா படிக்கணும் இல்லையா? The measure of intelligence is the ability to change. அதாவது வாழ்க்கையில உங்களால ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அப்போதான் நீங்க இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ மாற்றங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிறது அது ரொம்ப முக்கியமான மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. ஸோ அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சமுதாய சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும். ஒரு மோட்டிவேஷனல் செமினார் ஒன்று நடந்துதான். அந்த மோட்டிவேஷனல் செமினார்ல ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசினாராம். அந்த பேச்சாளர் கிட்ட போய் ஒரு பையன் சொன்னானா, சார் எங்க அப்பா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, எங்க வீடு வித்து எங்க வீட்டுல இருக்க நகையெல்லாம் வித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. ஸோ பெரிய ரெப்யூட்டட் கம்பெனிஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அந்த சார் வந்து சொன்னாராம், தம்பி உங்க அப்பா படிக்கலன்னு சொல்றேன், ஆனா உன்னை விட அவரு ரொம்ப விவரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்னோன்னு அவர் திருப்பி கேட்டாரு, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அவர் தான் கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு, ஆனா உன்கிட்ட எது இல்லைன்னு நீ தெரிஞ்சு வச்சிருக்க, நீ நல்லா படிச்சிருக்க தம்பி, அதுவே போதும். கம்யூனிகேஷன் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் நாட் த ஓன்லி ஸ்கில் டு கெட் இன்சைட் த கம்பெனி அப்படின்னு சொன்னாராம். நானுமே மேத்ஸ் டீச்சரா ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப கம்யூனிகேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேத்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கலையா? இந்த லாஜிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் நாலேஜ், ஸ்டெம், சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் அதர் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஷுட் பி கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசல அப்படின்னா நமக்கு டேலண்டே இல்லைன்னு பசங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலி தட்ஸ் அ மித். அது உண்மையே கிடையாது. நீங்க நல்ல டேலண்டடா நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, தொடர்ந்து நல்லா படிங்க. எண்ணும் ஏன எழுத்து இரண்டும் கண்ணன்ப வாழும் இருக்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ எண்ணும் எழுத்தும் இகழே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரும் சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு என்னோட ஸ்பீச்ல ரொம்ப மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதனால நல்லா நீங்க மேக்ஸ் படிங்க. அதாவது 2 + 2 = 4. இது வந்து ஒரு எந்த உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் 2 + 2 வந்து 6 ஆகாது இல்லையா? ஸோ அதனால நீங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல உங்களோட லாஜிக்கல் சென்ஸை நீங்க நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. Apart from that, communication is extremely important and you should develop that as well. ஒரு குழந்தையும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னல. ஸோ கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா வெறும் படிக்கிறது மட்டும் பத்தாது, அதை தாண்டி நல்ல உலக அறிவு ரொம்ப அதிகமா இருக்கணும். இப்போ ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில புல்லு போட்டீங்கன்னா சாப்பிடும். அதே புல்ல நீங்க 6 மாசம் போட்டுட்டே இருந்தாலும் அது சாப்பிட்டுட்டே இருக்கும், அதுக்கு எந்தவும் போர் அடிக்காது. ஆனா ஹியூமன் பிரெயின் அப்படி கிடையாது. ஹியூமன் பிரெயினுக்கு ஒரு 10 நாளைக்கு வந்து நீங்க பழைய சோறுல பிரியாணியே போட்டா கூட 11ஆவது நாள் எல்லாரும் அடிச்சு தெரிஞ்சு ஓடிடுவாங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரெயினுக்கு வந்து கிரியேட்டிவ் பவர் இருக்கு. ஸோ அதை நீங்க நல்லா இன்டெலிஜென்ஸை நல்லா பயன்படுத்தணும். Now I am coming to parents. ஸோ இங்கே நிறைய பேரண்ட்ஸ் தான் கேதர் ஆயிருக்கீங்க. உங்கள் குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டி பசங்களும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நீங்கள்லாம் மழை வரப்போதும் சொல்லி பயந்துட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு இப்போ கூட ரொம்ப வேர்க்குது பாருங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஸோ இதுக்காக ரொம்ப மெனக்கெட்ட டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமா? ஸோ பேரண்ட்ஸ் பற்றி ஒரு ரீசெண்டாக ஆளுமை சிற்பி அப்படின்ற ஒரு மாத இதழில் நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதினேன். அதில் வந்து த சைலண்ட் ஷிஃப்ட் ஆஃப் இந்தியன் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி இந்தியன் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்க, முக்கியமாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால்,
முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பேரண்டிங் எப்படி இருந்தது அப்படின்னா மதரையும் கிராண்ட் மதரையும் டிபெண்ட் பண்ணி இருந்தது அதிகமா. ஸோ அவங்க தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அப்படி கிடையாது, நிறைய ஷிஃப்ட் ஆயிருக்கு. குழந்தைங்களுக்காக வந்து ஈவன் ஜென்ட்ஸ் வந்து ரொம்ப மெனக்கிடுறாங்க. அவங்க வந்து ஒரு பீடியாட்ரிக் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் டிராப் பிக்கப் பண்றாங்க, இன்னும் நிறைய வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரீசர்ச் ஆர்டிகல்ஸ் சொல்றாங்க அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அது உங்க ஊர்ல நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து கண்டிப்பா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஆஷ்லி நாண்டி அப்படின்ற ஒரு சோஷியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் ரிஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஆஃபன் ஃபேமிலியில ரொம்ப ரேரா ரொம்ப லாஸ்டா நடக்குது. ஆனா என்னைக்கு அது நடக்குதோ அன்னைக்கு இந்த சொசைட்டில ஒரு பயங்கரமான ரிஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ஆகுது, கன்ஃபார்மா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால பெண்களும் ஆண்களும் சேர்ந்து இந்த பேரண்டிங்கை வந்து நீங்க டேக் அப் பண்ணணும் அப்படின்றது அந்த ஆர்டிகிளோட ஓவரால் சிந்தனை. அதாவது பேரண்டிங் இஸ் அ டீம் ஸ்போர்ட். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பேரண்டிங் கேமை வந்து விளையாட முடியும். பேரண்டிங் இஸ் நாட் டெஃபினெட்லி அ நான் ஜீரோ சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஜீரோ சம் அப்படின்னு என்னன்னா 10 + 0 = 10 அப்படி கிடையாது. 5 + 5 = 10. அதாவது 5 + 5 = 10 இல்லைன்னா கூட பரவாயில்ல, 3 + 7 கூட இருக்கலாம். ஆனா நான் ஒரு சாதாரண சும்மா பார்ட்னரா இருப்பேன் அப்படின்னு இல்லாம கான்ட்ரிபியூட் பண்ணணும், எஸ்பெஷலி மென். அதாவது யூனிசெஃப் ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா, 2020ல எந்த வீட்டுல ஆண்கள் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அந்த வீட்டுல வளர்ற குழந்தைங்க எல்லாருமே, அதாவது அவங்களுடைய ஆளுமை திறன்ல ரொம்ப சிறப்பா இருக்காங்களாம். நல்லா படிக்கிறாங்க, அஃப்கோர்ஸ் எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ரெசிலியன்ஸ், இமோஷனல் ரெசிலியன்ஸை கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்களா. அதனால இன்னையில இருந்து இங்க வந்திருக்க எல்லா ஆண்களுமே முக்கியமா தன்னோட பேரண்டிங்ல குழந்தைங்க கிட்ட இன்ஸ்பைட் ஆஃப் த சோஷியோ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட், நான் படிச்சிருக்கணும், நான் வந்து ரொம்ப பணக்காரங்களா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க அப்பாவா இருக்கிறதே போதுமான தகுதி தான். ஸோ அதை வச்சு நீங்க ஒரு நாளும் உங்க குழந்தைகிட்ட நல்லா பேசி நல்லா பழகி ரொம்ப அன்பா இருந்தீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்கல்ல, இதோட பலனை நீங்க முழுமையா அடைய முடியும். ஸ்கூல்ஸ்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதோட தாண்டி இதை நீங்க நிச்சயமா செய்யணும் அப்படின்றது என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நாய்ஸியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி a silent shift. அதனால எல்லாரும் பண்ணுவீங்களா? சொல்றது கேக்குதா அவங்க எல்லாருக்கும்? இல்ல பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நானும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்காக, உங்களெல்லாம் பாக்குறதுக்காக. ஸோ அதனால கண்டிப்பா செய்வீங்க தானே? Yes, very good. Nice to know that. Now I'm coming to teachers. So teachers ரொம்ப the golden souls. அதாவது என்னோட one of my quoteல நான் இப்படி எழுதியிருக்கேன், teachers are not only the candles and they are not only the ladders, they are diamonds. They shine forever. They shine yesterday, they shine today, and they shine tomorrow. They live in the hearts of the students and all of us forever and ever and ever. So அதனால அந்த மாதிரி ரொம்ப தியாகம் செய்யற டீச்சர்ஸ் நம்ம எப்பவுமே நிச்சயமா பாராட்டணும். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன். நம்ம எல்லாரும் வந்து சின்ன வயசுல 3 குரங்கு கதை படிச்சிருக்கோம்ல. அதாவது ஒரு குரங்கு வந்து கண்ணு மூடி இருக்கும், இன்னொரு குரங்கு என்ன பண்ணிருக்கோம், காது பொத்திட்டு இருக்கும், இன்னொரு குரங்கு வாயை மூடிட்டு இருக்கும். அதாவது கெட்டதை பார்க்க கூடாது, கெட்டதை கேட்க கூடாது, கெட்டதை பேசக்கூடாது. ஆனா இப்ப எல்லார் வீட்லயும் 4வது ஒரு குரங்கு இருக்குதாமா. இந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, யாரையும் பார்க்க மாட்டேங்குது, யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேங்குது, எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன பார்க்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, பேசுறதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சோ இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் ஒரு குரங்கு இருக்குதா? யார் அது? மொபைல் போன். வெரி குட். அதாவது நான் எதுக்கு இதை பேரண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணாம குழந்தைங்களுக்காக டீச்சர்ஸ்க்கு அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா, குழந்தைங்க வீட்டுல சேட் பண்ணா நான் உங்க மிஸ் கிட்ட சொல்றேன் பாரு அப்படிதான் சொல்றீங்கல்ல. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு புரிதலும் அதை தேடலும், அதாவது ஒரு நம்பிக்கையும் டீச்சர்ஸ் கிட்ட வச்சிருக்கனால டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இதை பத்தி அவேர்னஸ் எடுத்துட்டு வரணும். சரியா? அதாவது லைக் வாஷிங் மிஷின், நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கு, இப்போ ஒரு மைக் இருக்கு, இதை நான் பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆல் டூல்ஸ். ஓகே, நம்மளோட லைஃபை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக சயின்டிஃபிக்கா கண்டுபிடிக்கப்பட்ட சில சாதனங்கள். அதை வந்து நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சரி கிடையாது. இது கண்டிப்பா டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கவனத்தோட இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதையும் தாண்டி வந்து டீச்சர்ஸ் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி தரணும், ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி தரணும். இப்போ நீங்க நல்லா பண்றீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், ஐ வாஸ் a school leader, I was a class leader, I was a bench
leader, I was a group leader, இப்படி ஏதாவது சொல்லிட்டே இருக்கும். ஸோ ஸ்கூல்ஸ்ல லீடர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க நிறைய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பசங்க கண்டிப்பா ஒரு நல்ல சக்சஸ் ஆன ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து சேருவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அந்த கோல் செட் பண்ணணும், விஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதாவது சில நேரத்துல 100 மார்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் விஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 40 மார்க் எடுக்கிற குழந்தைய கூட கேள்வி கேட்கலாம். சரி நீ 40 மார்க் எடுத்துட்டு போ, எப்படி எடுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு விஷன் அண்ட் டிசிப்ளின், அவங்களுக்கு லாங் டேர்ம் திங்கிங், இதெல்லாம் ஒரு டீச்சர் தான் நிச்சயமா சொல்லி கொடுக்க முடியும். சரியா? அதுவும் தாண்டி டீச்சர்ஸ் வந்து சில நேரத்துல ஒரு சால்ட் மாதிரி இன்விசிபிள், அதாவது அவங்க இருக்கிறது தெரியாது, ஆனா இல்லைன்னா பயங்கர நாய்ஸியா இருக்கும். ஏன் உப்பு போடலன்னு கத்துவாங்க, ஆனா கரெக்டா உப்பு போட்டிருக்க அப்படின்னு யாராவது என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் ஆர் பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சைல்ட்ஸ் லைஃப். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் them and celebrate them forever. அதாவது the last stroke in the hammer cuts the stone. It does not mean the first stroke was useless. It was also equally important. So lifeல வந்து எப்பவுமே success is a continuous journey, a consistent journey. So அதனால இன்னைக்கு 10th standard or 12th standard performance பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்க டீச்சர்ஸை தாண்டி LKG UKGல இருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு டீச்சருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய சமர்ப்பணம், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்ம. ஸோ பப்ளிக் எக்ஸாம் படிக்க வச்சு அனுப்புகிற டீச்சர்ஸையும் தாண்டி எல்லாருமே மொத்தமாக ஒரு கூட்டு முயற்சி எடுத்து இந்த அளவுக்கு பசங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு சேவியன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்ட் எல்கேஜி அண்ட் யூகேஜி டெக்ஸ்ட் புக்ஸை நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா பான்சர்க்கு ஸ்கூல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஃபார் 25 ஸ்கூல்ஸ்க்கு we are supplying our books for LKG and UKG students. And my sincere thanks to Mother General Maria Philomena sister and also educational coordinator sister Maria and all the other Bonsarka sisters, the principals of the various schools. My sincere thanks to all of you and thanks for this opportunity given. May God bless you. பாருங்க மழை பெய்யவே இல்லை, தொடர்ந்து பெய்யாது, இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் பெய்யாது. ஸோ சந்தோஷமா இந்த ப்ரோக்ராமை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. Thank you so much.